சந்தோஷம். அதுக்காக தான் பெண்கள் நிறைய பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் அதெல்லாம் மூடும் பொழுது பொருளாதார ரீதியாக ஒன்றும் சரிவில்லை, வேறு இடத்துக்கு போய் குடிக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதையும் படிப்படியாக அந்த நேர கட்டுப்பாடு அதெல்லாம் இருக்கணும். வண்டியோட ஸ்பீட் லிமிட், அதுக்கப்புறமாட்டி எல்லாமே அவர் நிறைய திட்டங்கள் வச்சுருக்காரு. முக்கியமாக பிளாஸ்டிக் பொருளுக்கு அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். மரக்கன்றுகள் நிறையா நடுறதுக்கு வழிவகை செய்யணும். அது போன்ற நல்ல திட்டங்களை கண்டிப்பாக விஜய் கொண்டு வருவார். பேக் டு பவர் மாதிரி ஒரு போலீஸ்க்கு ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும் பொழுது. 3 நாளில் பண்ண முடியுதுன்னா அப்படின்னா ஒரு பவர் தானே, அதை நம்ம எப்படி அந்த ஆட்சியை கொண்டு போகிறோங்கிறதுல கண்டிப்பாக விஜய் நல்லா பண்ணுவார். நல்லது பண்ணுவார். அது போதும். நல்ல மக்கள் ஆட்சின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு சட்டசபையில். மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அதுவே ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான விஷயந்தான். தேங்க்யூ. நடக்காத விஷயம் இது 2வது நாளே நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு எல்லாம் நல்லது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இதனால தான் நிறைய பிரச்சனைங்க வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது இப்போ செகண்ட் டேவே இது வந்து சென்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவருக்கு ஆமாம், அதுதான் மெயினாக பிரச்சனையாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. காலேஜ் பக்கத்தில் அப்புறம் வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது முதல்ல ஒழிக்கணும்னு அவர் நினச்சதில் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் டு சிஎம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாளாக வந்து ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்த விஷயத்த வந்து 2வது நாளே நடக்குதுங்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும்னு நாங்கள் ஆமாம், கண்டிப்பாக எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் ரோட் சைடில் நைட்டில் அன்டைமில் எல்லாம் வரும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போ அந்த ஆக்ஷன் அவர் ஃபஸ்ட்டு சைன் பண்ணியிருக்கும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எங்களுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக அதனால தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அவரை. கண்டிப்பாக அவர் செய்வார். இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பும் வந்திருக்காரு. கொஞ்சம் அவர் டைம் கேட்டிருக்காரு. டைம் கொடுப்போம். கண்டிப்பாக அவர் எல்லாமே பண்ணுவார். ஆமாம், அதோட டீட்டெயில் எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம் இல்லை. கண்டிப்பாக நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் அது என்னங்கிறது அவரே கரெக்டாக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அது எந்த ஒரு கட்சிக்கும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி போகிறோங்கிறதுக்கு ஒரு நாங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கான ஒரு நடைபெற்று நாங்கள் நான் நினைக்கிறோம். ஆமாம், அவங்க என்ன தான் யாரை பற்றி என்ன பேசியிருந்தாலுமே அவர் தான் சொன்னார், நம்மளை பற்றி யார் என்ன பேசினாலும் நம்ம அதுக்கு நம்மளை மன்னிச்சு விட்டுட்டு நம்ம அவங்க வேலையை பார்க்கணும், அப்போ நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும். அவரே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் அவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லா கட்சிக்குமான சிஎம் அவர் தானே. ஸோ அவர் வந்து ஹெல்த்தியான ஒரு அரசியல் வேணும்னு அவர் நினச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர் அந்த ஸ்டெப் எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். டாஸ்மாக் வந்துட்டு அவர் முதலாவது எடுத்த கையெழுத்தே பார்த்திங்கன்னா 717. அதாவது கோயில் பள்ளி அந்த இடத்துல இருக்கிற இடைவெளியை தகர்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் முதல்ல ஒயின் ஷாப்பை மூட சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போட்ட கையெழுத்தே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. 2வது குடி, அதாவது போதைப் பொருள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனையோ டன்னு 1.5 கோடி போதைப் பொருளை வந்து மூட்டையாக போட்டு எரிச்சிருக்காங்க. அது 2வது நாள் நடந்திருக்கு. இத்தனை நாளில் கிடையாது. எரிச்சதை நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. போதைப் பொருள் அறவே அழிக்கணுன்றதுக்காக உள்நோக்கத்தோடு இல்லை, வெளிப்படையாக சொல்கிறார். ஒரு 2 ஒயின் ஷாப்பு மூடல் பார்த்துட்டே இருக்கீங்க. சொல்லுவாங்க அரசாங்கத்தில் செயல்படலை, ஆனால் இவர் வந்தவொடனே செயல்படுறாரு. அதுவே முக்கியத்துவமான வாய்ந்ததாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விஷயமும் அவர் கண்காணிச்சுட்டு ஏன் காவல்துறை என் கண்காணிப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் முக்கியத்துவத்தை கொண்டு வந்தார். இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டு. அதாவது 2 நாள் என்றதை அவரோட கையெழுத்து தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். 2 நாட்களில் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த 48 மணி நேரத்தில் என்ன விஷயம் செஞ்சோன்றதை மக்கள் எதிர்நோக்குறாங்களா இல்லையா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் மக்களோட நலன் கருதி தான் அந்த அறிக்கை வெளியிடுறாரு. வேற இதுதான் சமத்துவம்னுவாங்க. எல்லாம் அரசியலுக்கு சமத்துவத்தை சொல்லுவாங்க, ஆனால் செயல்பட மாட்டாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா சமத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த கட்சி அந்த கட்சி இல்லாமல் எல்லாரும் ஒருங்கிணைச்சு வாழ்த்தை தெரிவிக்கிறாரு.
வந்து இதை வரவேற்பிக்கிறாரு. எல்லாருக்கும் நான் வந்திருக்கேன், வாழ்த்து கொடுங்க, அந்த ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அரசியல்வாதியாச்சும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு முதல்வர் ஆனவனை செஞ்சுருக்காங்களா? கிடையாது. ஆனால் இதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதுவே பெரிய விஷயமாக கொண்டு வரணும் தமிழ்நாட்டில். அந்த கரண்ட் பில்லாம் எப்படி பாருங்க, அந்த 500 யூனிட் தான் இந்த மாதிரி லிமிட்டடாக செட் பண்ணியிருக்காங்களே. ஃபஸ்ட்டு வந்து 200 யூனிட் ஃபுல்லாகவே ஃப்ரீன்னு சொன்னாங்க. இப்போ 200 யூனிட் மட்டும் அது 500 யூனிட் வந்தால் மட்டும்தான் 200 ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி கரண்ட் பேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வந்து 2 டைப் ஆஃப் கொடுத்துருக்காரு. 500 யூனிட்டுக்கு வந்து 100 விகிதமாகவும் 200 விகிதமாகவும் 1000க்கு மேலே போயிடுச்சுன்னா 100 கம்மி பண்ணுற மாதிரி. அதாவது நான் இதுலேயே நீங்கள் 2 வகையமாக எடுத்துக்கலாம். ஒன்று, கரண்ட்டை நம்ம பார்த்து செலவு பண்ணணும், இதுலேயே அது பேஸில் வந்துடுது. இரண்டாவது, அது கரெக்டான பராமரித்தோன்னா அது நம்ம வந்து 200க்குள்ளே 100க்குள்ளேன்றதை நம்மளே அதை நிர்ணயிக்கலாம். எப்படி இருக்க போகுது இப்போ அடுத்த 5 வருஷம்? எப்படி இருக்க போகிறன்றதை விட முன்னோக்கி எடுத்த காலை அவர் பின்னோக்கி வைக்காமல் சொன்ன செயலை உடனே செயல்படுறாரு, அதை பாருங்கள். நல்ல விஷயமா தான் இருக்குது. எப்பயுமே சொல்லுவாங்க, ஆனால் யாரும் செய்யலை. இவர் வந்த உடனே 3rd டேவே செஞ்சுருக்காருன்னா பெரிய விஷயம் தானே. நான் வந்த உடனே இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் விடுறாரு. எப்படி இருக்க போகுது இன்னும் ஒரு 5 வருஷம்? பார்க்கலாம், அதுக்கு தானே மாற்றி போட்டிருக்கோம், பார்ப்போமே. இப்போ கரண்ட் பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீன்னு சொன்னார். ஆனால் இப்போ வந்து லிமிட்டடாக செட் பண்ணியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நிறைய கரண்ட், அத்தியாவசிய கரண்ட் எல்லாம் போதில்ல, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எல்லாருமே சிக்கனமாக பண்ணணுன்றதுனாலையும் இருக்கலாம் இல்லையா. இப்போ நேற்று வந்து போயிட்டு ஸ்டாலின் சார்லாம் பார்த்துருக்காரு, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே. எதிர்கட்சியாக இருந்தானே பக்கத்து கட்சியாக இருந்தானே எல்லாரையும் பார்க்கணும்ல. எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் தானே இந்த 5 இயர்ஸ் அவங்களால ஜேர்னி பண்ண முடியும். அவர் ஃபஸ்ட்டு வந்தார், ஜெயிக்க மாட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சியாக தான் வருவாருன்னு நம்ம சொன்னாங்க. ஆனால் இப்போ ஜெயிச்சிருக்காரு. எப்படி இருக்குது? சந்தோஷமாக தான் இருக்குது. நல்ல விஷயம் நடக்கும்போது அதையும் அப்ரோச் பண்ணோம். அடுத்த கட்சி வந்தாலும் அதையும் தானே அப்ரோச் பண்ணுறோம். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். 5 இயர்ஸ் இருக்குல்ல, அது வரலாம் பார்க்கலாம் சார் என்ன பண்ணுறாங்க, எப்படி மூவ் ஆக போகுதுன்னு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? சொன்னது எல்லாத்தையும் பண்ணுவாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். மகளிர் பொறுத்தளவுக்கு எங்களுக்கு சேஃப்டி முக்கியம். அதனால் நாங்கள் அவர் வந்தது சந்தோஷம். ஃபஸ்ட்டு சைனே வந்து பெண்களுக்கு சேஃப்டி முக்கியம் சொல்லிட்டு தான் போட்டிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதாங்க, மகளிர் சேஃப்டி தான். குழந்தைங்க நாங்கள்லாம் பசங்களெல்லாம் வேலைக்கு வெளியூர் அந்த மாதிரிலாம் அனுப்புகிறோம். ஸோ அந்த பிள்ளைங்க சேஃப்டியாக இருக்குதுன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதான் இருக்கும்னா முதல்ல அந்த சைன் தானே பண்ணணும். எதை சொன்னாரோ அதை கரெக்டாக தான் பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு தோணுது. இன்னும் போக போக எப்படின்னு தெரியாது. அதுதான் சொல்கிறோமே, சிக்கனமாக இருக்கணும். ஏன்னா கரண்ட்டு நிறைய வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. சொன்னதெல்லாம் செய்வார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செய்வார், அதுக்கு தானே வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்க சொல்லவே. ஆனால் இப்போ வந்து 2 நாள்லேயே இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. மக்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்குது எல்லாமே கேட்க சொல்ல. ஒன்று எங்களுக்கு கையில் வந்து நடைமுறையில் ஒன்று பார்க்க சொல்ல இன்னும் ஹாப்பியாக இருக்கும். இப்போ கரண்ட் பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 200 யூனிட் ஃபுல்லாகவே ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. ஆமாம், வந்து ஒரு லிமிட்டட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு மேலே யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது அவர் எடுத்ததுக்கு எல்லாமே. எப்படி இருக்குது இப்போ சிஎம் ஆனதவர்? வெரி வெரி ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இந்த ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடணும் இன்ட்ரெஸ்டோடு போட்டது இந்த ஓட்டு தான். ஜெயிக்க மாட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனால் நிச்சயமாக நாங்கள் அப்படி தான் நினச்சோம். இந்த வருஷம் வரமாட்டார், நெக்ஸ்ட் இயர் வருவோம்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா வந்துட்டார் இந்த வருஷமே. ரொம்ப சந்தோஷம். நேற்று போய் எல்லா தலைவர்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் எல்லா தலைவரும் போய் பார்க்குறாங்களே. இல்லை அவர் எல்லா தலைவரும் பார்க்குறாங்கன்னா ஓகே, எல்லாமே கொஞ்சம் ஃபீல் இருக்க தானே செய்யும். நேற்று போயிட்டு ஸ்டாலின் சார் வர போய் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஸ்டாலின் சாருக்கு அவங்க தான் ஃபுல்லாகவே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் விஜய்க்கு போட்டிருக்கோம் ஓட்டு. அவங்கக்கிட்ட போய் காலெல்லாம் விழுந்து பொக்கையெல்லாம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு போனது ரொம்ப எனக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சீமான் சார் வர போய் பார்த்துருந்தார் நேற்று. ஆமாம், ஏன்னா இவ்வளோ நாள் விமர்சனம் வச்சுட்டே இருந்தாங்க எல்லாருமே. இல்லை எந்த பிரச்சனை எப்படியா இருந்தாலும் நேரில் போய் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூப்பர். அது நான் வந்த 2வது நாளே எல்லாம் பண்ணுறாரு. 2வது நாள் இன்னும் டைம் கம்மி பண்ண போகிறாரு. மதுவருக்கு இது இன்னும் சூப்பராக பண்ணுவார் அவர். காலேஜ் ஒயின் ஷாப்லாம் இதெல்லாம் தில்லு வரணும்ல, அவருக்கு தான் தில்லு இருக்குது. இப்போ நேற்று எதிர்கட்சி தலைவர்லாம் போய் பார்த்தாங்களே, எப்படி பார்த்தீங்க? இது ஆரோக்கியமானது. இது
இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி சண்டை போட்டது, இப்போ இதுக்கு முன்னாடி ஆரோக்கியமாக இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து மக்களுக்காண்டி நல்லது செய்யலாம், அந்த டைப்பில் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். நல்ல விஷயம் தானே. சீமானவங்களும் ரொம்ப எமோஷனலாக வச்சுன்னே இருந்தார். ஆமாம், அவரையும் நேற்று போய் பார்த்துட்டு வந்தார். அவருக்கு ஓட்டு வங்கியே கிடையாது. சீமானை பற்றி பேசவே கூடாது. கில்லி படத்தில் வர மாதிரி இன்னா செய்தாலே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் அப்படிங்கிற மாதிரி எங்கள் தலைவர் வந்து எல்லாரையும் போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மக்களுக்கான ஆட்சி இது. இதில் எதிரி அப்படிங்கிறத விட எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லலாம். எதிரியாக வச்சுக்கிட்டு அது தேவை கிடையாது இல்லையா? எல்லாருமே ஒரு நல்ல ஒரு நட்புறவோடு இருக்கிறது தான் சிறந்ததாகவும் நம்மளை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிளாஸ்டிக்குக்கும் வேற ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சுட்டு அதையும் ஒழிக்கணும். வாகனங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பீட் லிமிட்டில் ஓட்டுற மாதிரி விஜய் அதுக்கும் வழிமுறைகள் செய்யணும். மேற்படி அவர் செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் அவருக்குரிய அவகாசமும் நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் பெண்கள் நிறைய பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் அதெல்லாம் மூடும் பொழுது பொருளாதார ரீதியாக ஒன்றும் சரிவில்லை, வேறு இடத்துக்கு போய் குடிக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதையும் படிப்படியாக அந்த நேர கட்டுப்பாடு அதெல்லாம் இருக்கணும். வண்டியோட ஸ்பீட் லிமிட், அதுக்கப்புறமாட்டி எல்லாமே அவர் நிறைய திட்டங்கள் வச்சுருக்காரு. முக்கியமாக பிளாஸ்டிக் பொருளுக்கு அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். மரக்கன்றுகள் நிறையா நடுறதுக்கு வழிவகை செய்யணும். அது போன்ற நல்ல திட்டங்களை கண்டிப்பாக விஜய் கொண்டு வருவார். நேற்று வந்து இந்த போதைப் பொருட்கள்லாம் போட்டு எரிச்சாங்களே, அதை எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேக் டு பவர் மாதிரி ஒரு போலீஸ்க்கு ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும் பொழுது. 3 நாளில் பண்ண முடியுதுன்னா அப்படின்னா ஒரு பவர் தானே. அதை நம்ம எப்படி அந்த ஆட்சியை கொண்டு போகிறோங்கிறதுல கண்டிப்பாக விஜய் நல்லா பண்ணுவார். டிஃப்ரெண்ட்டான அரசியலாக நல்லது பண்ணுவார். அது போதும். நல்ல மக்கள் ஆட்சின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு சட்டசபையில். மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அதுவே ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான விஷயந்தான். இப்போ இனிமேல் வர்ற வருங்காலங்களில் இளைய தலைமுறைகள் வந்து நல்லா வாழும். ஏன்னா வந்தவனே எல்லாம் பண்ணுறதுலாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து 2 நாள் தான் ஆகுது. அது சரியான அதிரடி முடிவு. இந்த முடிவை வரவேற்கும். அந்த போதைப் பொருட்கள்லாம் போட்டு எரிச்சிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? பயம். சிஎம் வந்துட்டார், நம்மளால் என்னமோ ஒன்றும் செய்ய முடியாது, செஞ்சால் நம்மளை வச்சு பார்க்க மாட்டாருங்கிற பயத்தில் அழிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் பண்ணால் அதில் வந்து இப்போ பண்ணுறாங்க. அது அவரோட தைரியம். அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்கிறாரு. இப்போ இந்த கரண்ட் வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னிருந்தாங்க, இப்போ அதை மாற்றி சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து போதைப் பொருள் அழித்தாலே போதும். ஒரு கணவன் வந்து 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சானாக்கி 500 வீட்டில் கொண்டு கொடுப்பான். இப்போ 500 கொண்டு கொடுப்பான், அப்புறம் 1000 கொடுப்பான். அதில் 500 அவங்களுக்கு செலவாச்சுனாக்கி அதனால் ஒரு தப்பும் இல்லையே. அது வந்து அவன் உடல் நலத்துக்கும் நல்லது, அவன் குடும்பத்துக்கும் நல்லது, பொண்டாட்டி பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு தப்பும் இல்லை. நேற்று இப்போ எல்லா தலைவர்களும் போய் பார்க்குறாங்களே, ஆமாம். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நேற்று ஸ்டாலின் சார் போய் பார்த்தாங்க, அப்புறம் சீமான் அவர்கள் போய் பார்த்தாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சரியான ஒரு நல்ல விஷயம். அரசியலில் எந்த ஒரு பகையும் இல்லாமல் எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாரும் சமங்கிற ஒரு நோக்கத்தோடு போய் பார்க்குறாரு. வரவேற்கத்தக்க விஷயம். இவ்வளோ நாள் ஃபுல்லாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நேற்று ஃபுல்லாகவே எல்லாரும் போயிட்டு எல்லா தலைவரும் பார்த்து பேசி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது பார்க்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிட்டு என்னமோ வந்து மக்களுக்கு நல்லதை தான் செய்யணும். இதில் வந்து என்னமோ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. என்னமோ வந்து மக்களுக்கு நல்ல செய்கிறதுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக செஞ்சால் தான் முடியும். முதலமைச்சராக பதவியேற்ற திரு விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு பணியை மக்களுக்கு தேவையான ஒன்றது. ஏன்னா நிறைய ஒயின் ஷாப் இருக்கிறதால வந்து நம்ம சமுதாயம் வந்து சீரழியுது. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை மூடுறாருன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸ்கூல் காலேஜ் கிட்ட இருக்க ஒயின் ஷாப்லாம் மூடிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. ஏன்னா காலேஜ் படிக்கிற பசங்களும் சரி, ஸ்கூல் படிக்கிற பசங்களும் சரி போதைக்கு அடிமையாகிறாங்க தமிழகத்தில். இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அவர் பண்ணுறது. வந்தவனே இந்த மாதிரிலாம் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது இது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணார்னா ஆட்சி இன்னும் நீடிக்கும். பல வருஷமாக அவர் ஆட்சி ஆள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த போதைப் பொருட்கள்லாம் போட்டு தனியாக எரிச்சிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல விஷயந்தான். இப்போ கரண்ட் பில் வந்து இப்போது வந்து ஸ்டார்டிங் வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன சொன்னாலும் லிமிட்டடாக செட் பண்ணுறாங்க. 500 யூனிட் யூஸ் பண்ணவங்க மட்டும் தான் 200 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அது அவர் மறுபரிசீலனை பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, தேங்க்ஸ்.